ஸ்டாலின் தலைமையில் நவம்பர் 5, 6 தேதிகளில் ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள் மாநாடு. 2 நாட்கள் நடக்கும் மாநாட்டில் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். நாளை முதல் 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்தும் ஆணை. கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். மதுரை அமர்வின் கீழ் வரும் வழக்கை சென்னை அமர்வு நீதிபதி விசாரித்தது ஏன் என்றும் கேள்வி. கரூர் வழக்கில் சம்பந்தப்பட்டோருக்கு தெரியாமல் மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தை ஏமாற்றியிருப்பதாக அபிஷேக் சிங்வி குற்றச்சாட்டு. உரிய விசாரணை நடத்தி தேவைப்பட்டால் சிபிஐ விசாரிக்கும் உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிறப்பு விசாரணை குழு அருணா ஜெகதீசன் ஆணையம் ரத்து. ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணை. நீதி வெல்லும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. கரூர் நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவு வெளியான நிலையில் கருத்து. தாவேகாவை முடக்க முயற்சி நடந்ததாக அக்கட்சியின் நிர்வாகி ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. மற்ற ஊர்களைப் போல அல்லாமல் கரூரில் மட்டும் காவல்துறை தங்களை வரவேற்றது ஏன் என கேள்வி. மூணு மாவட்டத்தில் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. கரூர் காவல்துறை தான் எங்களை வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலும் நடக்கல. அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்தோட எல்லையிலேயே வரவேற்கணும்? சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது இடைக்கால உத்தரவுதான் என திமுக வழக்கறிஞர் வில்சன் பதில். மனு தாக்கல் மோசடி என்பது நிரூபணமானால் இன்றைய உத்தரவு ரத்தாகும் என்றும் உறுதி. இப்ப ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ்ல கிடையாதுன்னு சொன்னா போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும். ஆகவே ஃபைனலா என்ன சொல்றாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இடைக்காலமா நீதிமன்றம் இந்த உத்தரவுல சிபிஐ டிரான்ஸ்பர் பண்ண சொல்லியிருக்காங்க. கரூர் துயர வழக்கில் மனு தாக்கல் செய்தது யார்? விஷயம் தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டதாக மனைவியை இழந்த செல்வராஜ் பேட்டி. கொடுத்தது தெரியாம போட்டு எனக்கு ரத்து பண்ணி கொடுத்தா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காம ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கூலிக்காரன். எனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது. அடுத்த ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அனுமதி. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 14ஆம் தேதி 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருவாரூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை. சென்னை பெருங்களத்தூரில் பெய்த மழையால் சாலையில் தேங்கிய தண்ணீர். முறையான வடிகால் வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் அருகே கானாற்று கால்வாயின் கரை உடைந்து வெளியேறிய தண்ணீர். ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. அமைச்சர்கள், MP, MLAக்கள் மீதான வழக்கில் எதுவுமே நகர்வதில்லை என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி. மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் ரயில் போல வேகம் உள்ளதாக SP வேலுமணிக்கு எதிரான வழக்கில் கருத்து. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 92,640 ரூபாயாக அதிகரிப்பு. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 197 ரூபாய்க்கு விற்பனை. PF வைப்பு தொகையிலிருந்து இனி 100% பணத்தை எடுக்கலாம். விதிகளை தளர்த்தியது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம். ஹமாஸ் வசமிருந்த இஸ்ரேல் பிணை கைதிகள் 20 பேர் விடுவிப்பு. 1900 பாலஸ்தீன கைதிகளை பதிலுக்கு விடுவித்தது இஸ்ரேல். ஹமாஸின் பிடியிலிருந்து 20 பேர் விடுவிக்கப்பட்டதை நெகிழ்ச்சியோடு கண்டுகளித்த உறவினர்கள், நண்பர்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்பு உயிரோடு மீண்டு வந்த நிலையில் உருக்கம். புதிய மத்திய கிழக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவித்ததை வரவேற்பதாக பிரதமர் மோடி கருத்து. காசாவில் அமைதியை கொண்டுவர டிரம்ப் எடுத்த முயற்சியை இந்தியா ஆதரிப்பதாகவும் பதிவு. 2025 ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. தொழில்நுட்ப முன்னேற்றம் மூலம் நீடித்த வளர்ச்சி காண்பது குறித்த ஆய்வுக்காக உலகின் உயரிய கௌரவம்.